வணக்கம். முதல்வர் விஜய், 3 அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் என 13 பேர் கொண்ட குழு ஆகஸ்ட் 3இல் கர்நாடகா செல்வது உறுதி ஆனது. சென்னை மேகதாது பிரச்னை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3இல் கர்நாடகா செல்வது உறுதி ஆகியுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீட்டு பிரச்னை தமிழ்நாடு, கர்நாடகா இடையே 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தாலும், மேகதாது அணை பிரச்சினை என்பது கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் காவேரி படுகையில் 5வது அணையாக மேகதாதுவை கட்டி முடிக்க கர்நாடக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதை தடுக்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சிகள், விவசாய அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழக டெல்டா பகுதிகள் பாலைவனமாகிவிடுமோ, 20 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்னை ஏற்படும் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் கர்நாடக அரசும், முதல்வர் டி. சிவகுமாரும் மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இதனால் கடந்த சில நாட்களாகவே 2 மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உள்ளது. இதற்கிடையே தமிழக முதல்வர் விஜயும், கர்நாடக முதல்வர் டி. சிவகுமாரும் ஆகியோர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவேரி நதிநீர் ஆணையத்தின் தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமாக இருப்பதால் இந்த சந்திப்பில் பங்கேற்க கூடாது என்று தமிழக முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு கட்சி தலைவர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் விஜய், டி. சிவகுமார் சந்திப்பு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3இல் கர்நாடகா செல்வது உறுதியாகி உள்ளது. முதலமைச்சர் விஜயுடன் அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் கர்நாடகா செல்கின்றனர். முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, தலைமை செயலாளர் சாய்குமார், முதல்வரின் செயலாளர்கள் 2 பேர் அட்வொகேட் ஜெனரல் கர்நாடகா செல்கின்றனர். முதல்வர் விஜய், 3 அமைச்சர்கள், அதிகாரிகள், ஆலோசகர்கள் என மொத்தம் 13 பேர் குழு கர்நாடகா செல்கிறது.